எஸ்வின் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் என்னென்ன நடந்துச்சுன்றத அந்த பகுதியில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இந்த ஏசி சம்பந்தமான வேலைகளை நீங்கள் கற்றுக்கணுன்னா எங்கள் தொழில் பயிற்சி நிலையத்தை அணுகி நேரடியாக கூட நீங்கள் பயிற்சி பெறலாம். மிக குறைந்த கட்டணம் தான். அதனால் டைரெக்டாகவே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த தொழிலை வந்து குயிக்காக கற்றுக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளே கற்றுக்கலாம். வாங்க நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கம்ப்ரஸருடைய பம்பிங் செக்கிங் எப்படி பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வைண்டிங் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கண்டினியூட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், கம்ப்ரஸரோட டெர்மினல் பின்னு தெரியலனா எப்படி நம்ம டெர்மினல் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா கம்ப்ரஸருடைய பம்பிங். அதாவது கம்ப்ரஸரில் பம்பிங் நல்லா வந்தால் தான் அந்த கம்ப்ரஸர் வந்து நல்லா ரெஃப்ரிஜரண்ட்டை ஹை ப்ரெஷராக வெளியில் தள்ள முடியும். ஸோ அதனால் பம்பிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சக்கிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டையும் எப்படி செக் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் எப்படி கேஜ் போட்டு செக் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த கேஜ் தான் வந்து கேஜ் மேனிஃபோல்டு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கேஜ், இந்த ரெட் கலர் வந்து ப்ரெஷர் கேஜ். இப்போ நம்ம ப்ரெஷர் கேஜில் போட்டு தான் இது எவ்வளோ ப்ரெஷர் எடுக்குதுன்னு பார்ப்போம். காம்பவுண்ட் கேஜ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஏற்றுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த ப்ரெஷர் கேஜில் தான் எவ்வளோ பிஎஸ்சி நமக்கு ப்ரெஷர் தள்ளுது, நைட்ரஜன் ஏற்றுறது எல்லாமே இது வழியாக தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 லைன் இருக்குது. இது வந்து ப்ரெஷர் கேஜ் போஸ் போகிற லைனு. இது வந்து சென்டர் வந்து நம்ம சிலிண்டருக்கோ இல்லைன்னா வேக்யூம் பம்புக்கு கனெக்ட் பண்ணுவோம். இது ரெண்டு தான் யூனிட்டுக்கு போடுற லைனு. இது ரெண்டுத்துலேருந்து வர லைன் தான் யூனிட்டு போகும். கேஸ் ஏற்றுறது இருந்தால் இதில் ஓஸ் போடுவோம், நைட்ரஜன் ஏற்றுறது இருந்தால் இதில் ஓஸ் போட்டு இந்த வால் ஓப்பன் பண்ணிடணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த வால் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். ஓஸை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் லைனில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதில் ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ யூனிட் ஆன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் தள்ளுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ வேல்யூ இப்போ தள்ளுறதுனால எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணால் தான் இது வந்து டைரெக்டாக நம்ம ப்ரெஷர் காட்டும். இல்லைன்னா இது வழியாக வந்து ப்ரெஷர் வெளியில் வரும். ஸோ இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடணும் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த சைடில் ப்ரெஷர் க்ளோஸ் ஆகிடும். இது வழியாக ப்ரெஷர் வந்து வெளியில் போகாது. இல்லைன்னா நம்ம ஆன் பண்ணதுமே வெளியில் போயிடும். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 100 வரைக்கும் ப்ரெஷர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 வரைக்கும் தள்ளும் கம்ப்ரஸர். 300 வரைக்கும் தள்ளினா தான் கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 150 தாண்டிடுச்சு ப்ரெஷரு. கிட்டத்தட்ட இப்போ 200 கிட்ட வரப்போகுது, 200 பிஎஸ்சி வரப்போகுது. ஸோ கம்ப்ரஸரோட ப்ரெஷர் வந்து நல்லா இருக்குது. இப்போது எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு வைண்டிங் நல்லா செக் பண்ணி பார்த்தோம். வைண்டிங் நல்லா இருந்துச்சு. கண்டினியூட்டி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரெஷர் செக் பண்ணோம். ப்ரெஷரும் நல்லா இருக்குது. 250க்கு மேலே ப்ரெஷர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300 கிட்ட நெருங்க போகுது. அப்போது இந்த கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்குது. இந்த கம்ப்ரஸரு நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக எல்லா இதுக்குமே சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் இப்போ 300க்கு மேலே வந்துச்சுனாலே நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உடனே இறங்கக்கூடாது, பொறுமையாக தான் இறங்கணும். மெதுவாக பொறுமையாக தான் இறங்கணும். பொறுமையாக இறங்கினா தான் யூனிட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சுன்னா கம்ப்ரஸர் வந்து ஓகே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இந்த வால் ஓப்பன் பண்ணி போட்டுறோம் பாருங்கள். இப்போ அது வழியாக ஓஸ் எப்படி ப்ரெஷர் இந்த வால் க்ளோஸ் பண்ணிட்டா ப்ரெஷர் நின்றோம். இந்த வால் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ப்ரெஷர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம
ப்ரெஷர் செக் பண்ணணும். அதுக்கு டிஸ்சார்ஜ் லைன் போட்டு பார்த்தோம், ப்ரெஷர் தள்ளிச்சு. இப்போ நம்ம சக்ஷன் லைனாக போட்டு பார்ப்போம். ப்ரெஷர் பார்த்ததுனால இந்த சைடு மாட்டோம் ப்ரெஷர் கேஜ். இப்போ நம்ம எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம காம்பவுண்ட் கேஜில் போகிறோம். காம்பவுண்ட் கேஜில் லைன் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மைனஸில் போகுது பாருங்க, சரிதா? ஸோ அப்போ வந்து சக்ஷன் உள்ளே தள்ளுறதுனால இது மைனஸ் கேஜிக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போது சக்கிங்கும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது டிஸ்சார்ஜ், இது பார்க்குறது சக்கிங். ஸோ கம்ப்ரஸரோட சக்கிங்கும் நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 0ல் இருந்துச்சு, இப்போது மைனஸ்க்கு வந்துடுச்சு. மைனஸு 30 கிட்ட வந்துடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணலாம். கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓஸை கழட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் இருக்கிறது எப்படி இறங்கிட்டு பாருங்கள். இப்போ கேஜ் வந்து மேலே வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நல்லா நார்மலாக இருக்கும்போது கேஜ் 0ல் இருக்கும். அது நம்ம ஓஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு செக்ஷனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது மைனஸில் காட்டும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி நம்ம செக் பண்ணுறது, வைண்டிங் செக் பண்ணுறது. இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வேலை செஞ்சால் தான் கம்ப்ரஸரோட ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் எதனா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம இந்த கம்ப்ரஸரை யூஸ் பண்ண முடியாது. முக்கியமான வேலை என்ன? கம்ப்ரஸரோட வேலையை வந்து ஹை ப்ரெஷராக தள்ளணும். ஸோ அப்போ 300 PSIல கம்ப்ரஸர் வந்து ப்ரெஷர் தள்ளணும், நல்லா தள்ளணும். வெளியில் தள்ளும்போது, ரெஃப்ரிஜரேட்டரில் தள்ளும்போது 300 PSIல தள்ளணும். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி செக் பண்ணோம்னா, நம்ம கையை வச்சு நம்ம பார்த்தோன்னா, டிஸ்சார்ஜ் லைனில் வச்சு பார்க்கணும். நம்ம கையை வந்து வெளியில் தள்ளணும். அது தள்ளிச்சுனா தான் கம்ப்ரஸரோட நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி செக்ஷன் சைடு வச்சா உள்ளே வலிக்கணும். நல்லா அக்யூரேட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணோன்னா, அந்த டிஸ்சார்ஜ் லைனில் ஒரு பைப்பை பற்ற வச்சு அதை கேஜ் ப்ரெஷர் கேஜை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் 300 வரைக்கும் தள்ளுதா, ஓகே. திரும்பி கம்ப்ரஸர் ஆஃப் பண்ண பிறகு ப்ரெஷர் வந்து உடனே இறங்கி ரிவர்ஸ் ஆகக்கூடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும். ஸோ உடனே ரிவர்ஸ் ஆச்சுன்னா கம்ப்ரஸர் பேக் ஆகுது, செக்ஷன் வழியாக ப்ரெஷர் வருது, அப்போ கம்ப்ரஸர் சரின்னு போடணும். அதே மாதிரி வைண்டிங் கம்ப்ரஸர் சைடு பார்த்தீங்கன்னா பம்பிங் தரனா அது கம்ப்ரஸருடைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்ப்ரஸரை மாற்ற வேண்டியது. அதுக்கப்புறம் வைண்டிங் சைடில் மேலே 3 டெர்மினல் இருக்கு இல்லையா? இந்த 3 டெர்மினல்லையும் கண்டினியூட்டி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கும் எஸ்ஸுக்கும் வச்சா கண்டினியூட்டி வரணும், எஸ்ஸுக்கும் ஆருக்கும் வச்சா கண்டினியூட்டி வரும், அப்புறம் ஆருக்கும் சிக்கும் வச்சா கண்டினியூட்டி வரணும். ஸோ கண்டினியூட்டி வரலன்னா கம்ப்ரஸர் வைண்டிங் ப்ராப்ளம். அதே மாதிரி 3 டெர்மினலுக்கும் பாடிக்கும் வைக்கும் போது கண்டினியூட்டி காட்டக்கூடாது. சப்போஸ் கண்டினியூட்டி காட்டுதுன்னா அப்பயும் கம்ப்ரஸர் ப்ராப்ளம். சில டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து நல்லா ஓடும், ஆனால் ப்ரெஷர் வராது, அப்போ பம்பிங் ப்ராப்ளம். சில டைமில் பாடியும் ஆகாது, கண்டினியூட்டியும் காட்டும், ஆனால் கம்ப்ரஸர் இருக்காது. உள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டன் பிடிச்சிட்டு இருக்கும், அதனால கம்ப்ரஸர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் கம்ப்ரஸர் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ வர கம்ப்ரஸரை நம்ம கட் பண்ணி எதுவும் மாற்ற முடியாது, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஒன்று அதை கொடுத்துட்டு புது கம்ப்ரஸர் வாங்கிக்கணும், இல்லையா அதை கொடுத்துட்டு செகண்ட்ஸ் கம்ப்ரஸர் வாங்கி போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ரஸருடைய வேலைகளே. ஸோ முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வர ரெஃப்ரிஜரேட்டரை ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சராக மாற்றி சிஸ்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணணும். இது இப்போ நம்ம யூனிட் ஆஃப் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை இந்த கம்ப்ரஸர் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்ரஸரை பற்றி மொத்த டீட்டெயில் தான் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த சப்ஜெக்டில் மற்ற பார்ட்ஸுங்களோட டீட்டெயிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது யஷ்வின் SK.